புலி ஏன்னா காலையில இந்த பக்கம் நைட்டு தானே வர சொன்னேன். அது வந்து இதான் என் தங்கச்சி. அப்படியா? பாக்குறதுக்கு இட்லி பார் இருக்காங்க. உங்களுக்கு அட்லி மாதிரி ஒரு டைரக்டர் புருஷனா கிடைக்க வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க, காலையில விளையாட வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் செயின் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. ஓ, செயின் மிஸ் ஆயிடுச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நான் கேக்குறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லணும். கேளுங்க. நீங்க நைட்டியை இப்படி கழட்டுவீங்களா இல்ல அப்படி கழட்டுவீங்களா? ஏங்க என்ன இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அக்கா என்னக்கா அதெல்லாம்? அதானே, என்னங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? இல்ல, போலீஸ் கேட்டா சொல்லணும். அது நான் நைட்டியே போட மாட்டேங்க, டிஷர்ட் தான் போடுவேன். ஓ, அத செயின் எப்படி செயின் பார் இருக்குமா இல்ல வேற பார் இருக்குமா? அது செயின் மாதிரி தான் இருக்கும். இந்த தொலைஞ்சு போன செயினுக்கு முன்னாடி வேற செயின் எதுவும் போட்டிருந்தீங்களா? போட்டிருந்தேங்க. அந்த செயின் எப்படி இருக்கும்? செயின் பார் இருக்குமா இல்ல வேற பார் இருக்குமா? அதுவும் செயின் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ அந்த செயினுக்கு முன்னாடி வேற செயின் எதுவும் போட்டிருந்தீங்களா? ஐயோ போதுங்க, அதுவும் செயின் மாதிரி தான் இருக்கும். வேற ஏதாவது கேளுங்க. சரி விடுங்க. அப்படின்னா தூக்கத்துல புரட்டு படுக்கிற பழக்கம் எதுவும் இருக்கா? அது இருக்குங்க. அதாவது எப்படி இருக்கு? சும்மா சாதாரணமா 180ல புரட்டு விட்டுருவீங்களா இல்ல 360 டிகிரி சுத்துவீங்களா? அது வந்து 360 தான். அப்படின்னா ஒரு நைட்டுக்கு 10ல இருந்து 12 தடவை புரட்டு படுப்பீங்க. பெட்ல படுக்கிறதுனால பிரச்சனை இல்ல. ஒருவேளை கீழே படுத்திருந்தா புரட்டு வாசப்படிக்கே வந்திருப்பீங்க. அதுலயே எல்லாம் பார்த்தா பக்கத்து தெருவுக்கே வர புள்ள மாதிரி இருக்கு. சோ பெட்டுங்கிறதுனால கண்டிப்பா அது பெட்ல தான் கிடக்கும். போய் எடுத்துக்கோ, அங்கதான் இருக்கு. அது எப்படி அவ்வளோ ஷியோரா சொல்றீங்க? ஒருவேளை செயின் அங்க இல்லைனா நீங்க உங்க போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிடுறீங்களா? என்ன இதெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வர? தனியா வர வேண்டியதானே? அது தனியா வரலாம்னு தான் பார்த்தேன், ஆனா எனக்கு நாய் தான் பயம். இது வந்துச்சுன்னா பேய் மாதிரி கத்தி அந்த நாயை வரட்டி விட்டுரும். அதனாலதான் இதை கூட்டிட்டு வந்தேன். எது? அடி பாவி, உன்னை நம்பி வந்த நேடி. சரி வீட்டுல போய் தேடிப்பாரு, கண்டிப்பா அது அங்கதான் இருக்கும். அட ஆமா, இங்கதான் இருக்கு. சொந்த ஊரு சென்னை தான், ஆனா வெளிநாட்டுல செட்டில் ஆகி பல வருஷம் ஆகுது. இருந்து சொந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணுமேங்கிறதுக்காண்டி இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டுங்க. ஆனா ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்க. ஆனா நம்மளே ஒரு பிரச்சனை தான், நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? யாராவ இல்லங்க, யாராச்சும் வருவாங்க, பணம் வேணும்னு கேட்பாங்க. அப்படி யாராச்சும் வந்தா என்ன கூப்பிடுங்க. அப்படி யாரு வர போறாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும்னு கேட்பேன். என்ன தம்பி அதுக்குள்ள வாய்ஸ் ரைஸ் பண்ற? பணம் கொடுக்கலாட்டி என்ன பண்ணுவ? வேறடா உன்னை போட்டு தள்ளிடுவேன். என்னடா நான் மிரட்டிக்கிட்டு நீ லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம்யா, ஸ்னைப்பர் கம்னாட்டி வேலையே இல்லன்னு இப்ப வேலை வந்துருச்சு. இந்த கூட்டத்துல எவனாச்சும் ஒருத்தர சொல்றான். ஏன்னா அண்ணா, நம்ம செப்பட்டு செய்யறவன சுட்டானே. என்ன நடக்குதுங்க? ஏண்டா தம்பி, நரச்ச மண்டைய பார்த்தோன்னே கிராண்ட் ஃபாதர் நினைச்சியா? வக்காளி அமெரிக்கால நான் பெரிய காட் ஃபாதர்ரா. என்ன நான் செஞ்ச கிரைம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு என்னை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்துட்டேன். சொந்த ஊரா இருந்தாலும் பாதுகாப்பு வேணும்ல, அதே இந்த சைட்டு சுத்தி 4 ஸ்னைப்பர் வச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆனா நீ என்ன மிரண்ட பாக்குற? இனிமே இந்த பக்கம் வந்தா நொறுக்கி விடுவேன். அதோட தொழிலை விட்டுட்டு எங்கடாச்சும் ஓடி போயிரு. இனிமே நான் தான்